முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1700க்கும் மேற்பட்ட கிராமங்களை தொடர்ந்து உங்கள் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். எதற்காக இந்த மாநாடு? இந்த மாநாடு பெரும் கூட்டமாக கூடி வெற்றி மாநாடாக அமைந்தால் இந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே அதிக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக உள்ள சமூகம் நமது முத்தரையர் சமூகம். தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர், அதாவது 1.25 கோடி பேர் நம்ம மக்கள் வாழ்கிறோம். அதுல 80 to 90 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி உடையவர்கள். முத்தரையர் ஓட்டர்ஸ் எண்ணிக்கை 80 to 90 லட்சம் பேர். இதை விட குறைவான எண்ணிக்கையில் உள்ள சாதி எல்லாம் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்று விட்டார்கள். நாம பெரும் எண்ணிக்கையில் இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த சமூகம் சரியான ஒரு அரசியலை முன்னெடுக்காதவருடைய விளைவு தமிழகத்தை ஆளக்கூடிய இருவரும் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக, மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த சமூகத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. உடனே நம்மால் சொல்லுவோம், தபால் தலை வெளியிட்டாங்க, எவ்வளவு நாள் வலியுறுத்தினோம். அந்த நிகழ்வு நடந்த போது அப்போது அங்க இருந்த மத்திய அமைச்சரிடம் இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். பேரரசர் பெரும்பிடுகு மன்னருடைய சிலையை வைக்க சொல்லல, பார்லிமெண்ட்ல படத்தையாவது வைப்பேன்னு அறிவிங்கன்னு அந்த மேடையிலேயே அவர்கள் அந்த இடத்துல அறிவிக்கல. எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆளுகளுக்கு அதிகபட்ச கோரிக்கை ஒரு மன்னர் சிலையை வச்சு கொடுங்க, இதான் கோரிக்கை. எங்களுக்கு அதிகமா நாங்க 40 to 50 சட்டமன்ற தொகுதியில பெரும்பான்மையா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 15 சட்டமன்ற தொகுதிய அதிமுக கூட்டணியிலயோ திமுக கூட்டணியிலயோ கொடுங்கன்னு கேட்கறது இல்ல. அதிகபட்ச கோரிக்கை மன்னர் சிலையை கொடுங்க. பேரரசரும் முக்கியம்தான். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போகிற போது அடிப்படை தேவை தண்ணி, தெருவிளக்கு, சாலை வசதி. இதே பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில 4 கிராமங்களுக்கு போகிற போது பட்டாதில்ல. 40 வருஷம் 50 வருஷமா வாழுகிற நம்ம முத்தரையர் சமூகத்திற்கு வீட்டுல வாழ்றவங்களுக்கு பட்டா இல்ல. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையோ தேர்தல்களை சந்திச்சிருச்சு. அதிமுக இல்லைன்னா திமுக, திமுக இல்லைன்னா அதிமுக. உங்களுடைய விலை மதிக்க முடியாத ஓட்டு மட்டும்தான் தேவையே தவிர, நீ வாடகை வீட்டுல இருக்கியா, சொந்த வீட்டுல இருக்கியா, நீ குடியிருக்கிற இடம் உனக்கு சொந்தமா இருக்கா, இல்ல அநாத மாதிரி இருக்கியா, அகதி மாதிரி இருக்கியா, எதை பத்தின சிந்தனையும் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் கிடையாது. இதெல்லாம் யார் பேசுவா? அதிமுகவில் இருக்க நம்மால் பேசுவாங்களா? இன்னமும் நம்ம ஆளுங்க எடப்பாடி பழனிசாமிய ஜெயலலிதா நினைச்சிட்டு இருக்கான். இப்படியே கும்பிடு போட்டுட்டே போறோம். யாருன்னா அவன் முத்துராஜாவா இருக்கான். அவர் எப்படி வந்தாரியா? எடப்பாடி சசிகலா எப்படி போய் பதவி வாங்கினாரு? நம்மளாவது இப்படி கும்பிடுறோம், அந்தாலும் படுத்தேட்டான். இன்னும் அவரை போய் நம்மால பெரிய லீடர் நினைச்சுட்டு எல்லாம் கும்பிட்டு விழுவுறான். என்ன இந்த சாதிக்கு தேவை? அதை கேட்க துப்பில்லாத அதிமுகவிலும் திமுகவிலும் இருக்க நம்மாலு இதெல்லாம் மாத்தணும். இது தானா மாறாது. அதிமுகவிலையும் திமுகவிலையும் எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு சங்கடப்பட்டுக்காதீங்க. பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், பேசித்தான் ஆகணும். என் மக்களுக்கு நடக்கிற அவலத்தை சொல்லித்தான் ஆகணும். அதனாலதான் பேரரசர் என்னை தலைவரா வச்சிருக்காரு. இல்லைன்னா தூக்கி குப்பையில போட்டு போயிடுவார். நான் பேசலன்னு வச்சுக்கோங்க. எப்படி திருச்சியில் இருக்க தலைவர்லாம் எவ்வளவோ பணம் கொடுக்குறான், கார் கொடுக்குறான். இங்க வந்திருக்க கார் எதுக்குமே நான் டீசல் கூட போடல. என் டீசலுக்கு என் வண்டிக்கு கூட எரிபொருள் போட்டு விட்டவரு பட்டுக்கோட்டை நகர செயலாளர். வண்டியை கொண்டு நிப்பாட்டவங்க டீசல் போட்டு விட்டு இப்போ ஒரு பொறுப்பாளர் வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்படி வரேன். இதே சாதியில் இருக்கவே என்ன பண்றான்?
பொறுப்பாளரை விலை கொடுத்து வாங்குறான். ஐயோக்கே எங்க போய் முடிய போதா தெரியல. ஒரு கிராமத்துக்கு போறான், அந்த கிராமத்தை 2 ஆக்கி வச்சிருக்கான். சாதி சங்கம்னா மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் இருக்கணும். இந்த அயோக்கிய அந்த பொறுப்புல இருந்தவனே மகா பெரிய அயோக்கியன். அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. ஆனா ஒவ்வொரு கிராமத்தையும் 2ஆ 3ஆ ஆக்குறதுக்கு தான் அமைப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஒரே தலைமை. எப்படி வன்னியர்களுக்கான ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சியோ வேற எவனும் கிடையாது. வன்னியர்கள் பறையர் சமூக மக்களுடைய ஒரே தலைமை விடுதலை சிறுத்தைகளோ, அதே மாதிரி முத்திரர்களுடைய அரசியல் தலைமை தமிழர் தேசம் கட்சியா மட்டும் இருந்தாதான் மாற்றம் வரும். அதனால இந்த மாநாடு ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில எது நடந்தாலும் அது தமிழகம் முழுக்க எதிரொலிக்கும். அப்போ முத்திரர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை அந்த தமிழகத்தினுடைய மைய பகுதி திருச்சியிலிருந்து மீட்க போறேன். நீங்கள் எல்லாம் இப்போ உங்க ஊர்ல எப்படி வந்து நின்று எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தீர்களோ, அதே போல முழு ஒத்துழைப்பையும் ஆதரவை அந்த மாநாட்டிற்கு கொடுத்து பெருந்திரளாக கலந்து கொண்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க உங்களை அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்துணை சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.